ஏன்னா ஒரு 2 லிட்டர் பால் வேணும். 2 லிட்டர் பாலுக்கு நான் எங்கே போவேன்? இந்த அன்னைக்கு பஸ் மாடு தானே இது. இப்ப பாரு எங்க விட்டு அடிக்கிறேன் பாரு. பார்த்தா பஸ் மாடு மாதிரியா இருக்கு. அப்ப இது எரும மாடுங்க. எரும மாடு. கீழே குனிஞ்சு பாருங்க தெரியும். சரி நம்ம பால் கிடைக்குமா? பாலுக்கு நான் எங்கே போவேன்? கொடுங்க 2 லிட்டர் அந்த பால். பத்து எடுக்கணும் பஸ் மாடு. அதில் போய் பிச்சுக்கிறீங்களா நீங்க? அது பஸ் மாடா? ஆமா அது பஸ் மாடு. தருமா? தரும் போய் பிச்சுக்கணும். தம்பியா சட்டி எடுத்து கொடுங்க அண்ணனுக்கு. சட்டி போட்டிருக்கேன். சட்டி போட்டிருக்கீங்களா? என்ன சொல்றீங்க? காமிங்க பாப்போம். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. சரி இப்ப பால் வேணும் என்ன? பாலுக்கு நான் என்ன செய்யணும்? இப்ப வேணும், அர்ஜென்டா வேணும். என்னன்னா வந்து குதிரையை பிடிச்சிக்கிட்டு பால் தாங்கன்னா குதிரை பால் எல்லாம் தரவா? அப்ப இது குதிரையா? எனக்கு தெரியாமலா போச்சு. சரி குதிரையுமா நமக்கு வேணும் தான். எதுக்கு? நம்ம தாத்தா ஒருத்தர் செத்துட்டாரு. சரி. அவரை ஊர்வலம் கூட்டிட்டு போகணும். அந்த குதிரை வேணும். என்னைக்கு வாங்க சொல்லு. இப்ப இப்போ சரி அட்வான்ஸ் ஒரு 5000 ரூபாய் கொடுத்துருப்பாங்க. இல்ல நீங்க அப்படியே கையோட வந்தவங்க எதுக்கு அட்வான்ஸ்? கையோட அவரை எப்படின்னா நீங்க எல்லாம் குதிரை ஓட்ட வேணாம், அவரை ஓட்டிடுவாரு. அதுக்கு மேல வச்சா போதும். செத்து பண்ணாரு. செத்து போயிட்டாரு. செத்து போயிட்டாரு. குதிரை அவர் ஓட்டிடுவாரு. குதிரை ஓட்டுவாரு. எங்கெல்லாம் பார்த்தாடி பத்தியாரு இது உண்மையில அவர் நல்லா ஓட்டுவாரு. நல்லா ஓட்டுவாரு. இவன் நல்லா ஓட்டுவான் சார். வடகரி நல்லா ஓடுவான். அது பாடு அவர் பாடு நல்லா ஓடுவாங்க. ஓடுவாங்க. தப்பாவே சொல்ற மாதிரி. நீங்க தப்பா புரிஞ்சுட்டு வாங்க. நான் என்ன செய்வேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. இவன் நல்லா ஓடுவான். உங்க தாத்தா நல்லா உட்காந்துக்கிறவாரா? அவர் நல்லா உட்காந்துருவாரு. நல்லா உட்காருவாரா? இவனுக்கு எத்தனை வயசு? இவனுக்கா 8 வயசு. 8 வயசு. அப்ப எட்டி பார்க்கும் போது ஆமா எட்டி பாப்பான். நல்லா ஏறி விழுவான். வண்டி தான் போனா. நீ பேசுறது சரியில்லைங்க, நான் போறேங்க.